உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 18ஆம் நாள். இன்று பூரணை திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம், தைப்பூச விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், தைப்பூசம் விரதம் இருக்க வேண்டிய நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் பயம், கடகம் நட்பு, சிம்மம் தடங்கள், கன்னி மகிழ்ச்சி, துலாம் தாமதம், விருச்சிகம் சுகம், தனுசு வரவு, மகரம் சிக்கல், கும்பம் செலவு, மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தருவேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்குறோம்னா, இன்றைக்கு தைப்பூசம். நேற்றும் தைப்பூசத்தை பற்றி பேசினேன். இன்றைக்கும் தைப்பூசம். தமிழ் கடவுள், கலியுக தெய்வம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய முருகனுக்குண்டான அற்புதமான வழிபாடு. தை மாதம் மகர சங்கராந்தி, தேவர்களின் காலை பொழுது. இந்த தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய அற்புதமான நாள் தைப்பூசம். இன்றைக்கு சொல்லேக்குள்ளேயே சொன்னேன், இன்றைக்கு பௌர்ணமி விரதம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று பூச நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் தைப்பூசம். இன்றைக்கு தை மாதம் பௌர்ணமி நாள், பூச நட்சத்திரம், தைப்பூச விரதம் இருக்க வேண்டிய நாள். இந்த அகிலம், இந்த பூமி படைக்கப்பட்ட நாள் தைப்பூச தினம் என்று வேதங்களும் சாத்திரங்களும் சொல்லுகின்றன. இந்த அகிலம் தோன்றிய தினமாக தைப்பூச தினம் அறுதியிட்டு கூறப்படுகின்றது. முருகனுக்கு அன்னை சக்தியானவள் ஞான வேலை தந்த தினம் தைப்பூச தினம் என்று சொல்லப்படுகின்றது. வேல் வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாள் தைப்பூச தினம். முருகன்ற கையில் வேல் இருக்கு. இந்த வேலை வைத்துத்தான் முருகன் சூரனை வதம் செய்தார், தீமைகளை அழித்தார். தீமைகள் சூரன் போரண்டு ஒன்று நடந்தாலும் எங்களுடைய மனசுக்குள்ள நிறைய சூரன் இருக்கணும். அசுர குணங்கள் இருக்குது, கோபம் இருக்குது, காமம் இருக்குது,
குரோதம் இருக்குது, மதம் இருக்குது, மாச்சரியம் இருக்குது, லோபம் இருக்குது, இந்த மாதிரி 8 தீய ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது, மாயை இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்குள்ள உள்ள தீய குணங்களை எல்லாம் முருகன் தன்னுடைய வேலாயுதத்தினால் அழித்தார் என்பதுதான் சூரசம்காரத்தின் தத்துவம். முருகன் சூரனை கொண்டதிட்ட சூரன் என்று ஒருத்தன் இருந்தான், முருகன் கொண்டார் என்றது ஒரு புறம் புராண கதையாக இருந்தாலும் அதனுடைய தத்துவார்த்தமான விளக்கம் என்னவென்றால், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் காமம், குரோதம், மோட்சம், மதம், மாச்சரியம், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 8 தீய குணங்களையும் முருகன் அளித்தார் என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு தைப்பூச தினமாகிய இன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பது, கந்தர் அலங்காரம் படிப்பது, கந்தர் அனுபூதி படிப்பது, திருமுருகாற்றுப்படை படிப்பது, வேல்மாறல் படிப்பது, கந்தகுரு கவசம் படிப்பது, திருப்புகழ் ரொம்ப விசேஷம், அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புறல் படிப்பது, கந்தர் கலிவன்பா படிப்பது, இந்த மாதிரி தோத்துரங்கள் முருகன் மேல் பாடப்பட்ட இந்த பாடல்களையெல்லாம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். திருப்புகழ் அற்புதமானது. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை இன்றைக்கு படிச்சிங்களா பாவங்கள் எல்லாம் நீங்கும். வேல் மாறல், நான் அதை பற்றி தனியே ஒரு எபிசோடே பேசியிருக்கேன். இன்றைக்கு வேல் மாறல் படித்தால், வேல் முருகனுடைய வேலுக்கு உண்டான பாடல், எங்களுடைய பாவங்கள், துன்பங்கள், சாபங்கள், வறுமை, கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் நீங்கிவிடும். நான் சொல்லியிருக்கிறேன், தைப்பூச விரதம் இருந்தால் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்திற்காக இந்த விரதம் இருக்கலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை என்றால் இந்த விரதம் இருக்கலாம். எதிரிகளினால் தொல்லை, எனக்கு எதிர்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஐயா, அதுக்கு இந்த விரதம் இருக்கலாம். வறுமையில் கஷ்டப்படுகின்றேன், வறுமையில் வாடுகின்றேன், இந்த விரதம் இருக்கலாம். என்னை சுற்றி பாபங்களும் சாபங்களும் தோஷங்களும் நிறைய இருக்குது ஐயா, நான் தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்களை செஞ்சிட்டேன், இந்த விரதம் இருக்கலாம். இன்றைய தினம் இதெல்லாம் எனக்கு படிக்க கஷ்டம் ஐயா, திருமுருகாற்றுப்படை என்று சொல்லுறியல், நான் கேள்விப்பட்டதே இல்லை. கந்தர் கலிவன்பா என்று சொல்லுறியல், எனக்கு அது தெரியாது. வேல்மாறல் என்றியல் படிக்கிறதுக்கு கஷ்டம், திருப்புகழ் படிக்க கஷ்டம். கந்தர் அலங்காரம் என்றியல், கந்தர் அனுபூதி என்றியல், கந்த சஷ்டி கவசம் என்று, இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ முருகனுக்கு உண்டான 6 எழுத்து மந்திரம். இந்த மந்திரம் இதையும் கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்ல இயலாது. 6 எழுத்து தான் இருக்குது. சரவண பவ 6 எழுத்து மந்திரம். ஆக குறைந்தது, இதெல்லாம் படிக்க கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம்தான். 2 நாள் படிச்சியலண்டா உடனே மனசில் பதிஞ்சிடும். சரி, அதெல்லாம் கஷ்டம் வேண்டாம். ஓம் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தையாவது சொல்லுங்கோ. தைப்பூசத்தண்டைக்குத்தான் மூக்கு குத்துறது தமிழர்களுடைய வளமை. மூக்கு குத்துறாக்கள் மூக்கு குத்துறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் தைப்பூசத்தண்டைக்கு செய்கிறது. 48 நாள் விரதம் இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிறதை பற்றி நேற்று சொல்லியிருக்கிறேன். அன்னை பார்வதி முருகனுக்கு வேல் கொடுத்த நாள் என்று சொல்லியிருக்கிறேன். முருகனுடைய வேலை வழிபடுவதனால் எங்களுடைய தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறேன். காலையில் விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைக்கு தைப்பூச தண்டைக்காவது காலையிலையும் பால் பழம் சாப்பிடுங்கோ, மாலையிலும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் என்பது ஒரு விஷயம் இல்லை. உங்களுடைய வயசு,
உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஏழ்மை இதுகளை எல்லாம் பொறுத்து விரதம் மாறுபடலாம். நான் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறேன் ஐயா, என்னால் ஒரு நாள் சாப்பிடாம, ஒரு நாள் என்ன 2 நாளைக்கே சாப்பிடாமல் இருப்பேன். நான் கந்த சஷ்டிக்கு 6 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒரு நாள் உபவாசம் இருங்கள். காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி மட்டும் எந்த ஒரு உணவையும் எடுக்காமல் இருந்து மாலை ஆலயம் சென்று முருகனை வழிபாடு செய்து கோயில் பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்து கொண்டு அதற்கு பிறகு ராத்திரி பால் பழம் உணவை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அப்படியெல்லாம் ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருக்கலாது ஐயா. நான் மருந்து குடிக்கிறேன், நான் மாத்திரை குடிக்கிறேன், நான் எனக்கு கஷ்டம், சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் காலையும் பால் பழம் மருந்தலாம், மாலையும் பால் பழம் மருந்தி இலகுவான உணவு வாழைப்பழத்தை சாப்பிடுங்கோ, பாலை குடியுங்கோ, இளநிய குடியுங்கோ. சாப்பாடை தவிர்த்து இந்த மாதிரி பழங்கள், இந்த மாதிரி உணவுகளை எடுத்து விரதம் இருக்கலாம். அதுவும் கஷ்டமானாக்கள் காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் வாழை இலை போட்டு முருகனை வணங்கி முருகனுடைய நாமங்களை சொல்லி கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டும் இந்த விரதம் இருக்கலாம். விரதம் முக்கியமில்லை, நீங்கள் பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு முருகனை வழிபடுவது தான் முக்கியம். என்ன நேர்களே, நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு முருகனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.